ஹலோ, குட் மார்னிங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, சிம்பிளா AutoCADல எப்படி லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி நாம ஒரு சின்ன பிளான், சிங்கிள் லைன் பிளான். இப்போ பிகினர்ஸ்க்காக இந்த சின்ன வீடியோ சிம்பிளா முடிச்சிடலாம். இப்போ AutoCAD ஓபன் பண்ணிக்கிட்டீங்க. இது 2019 வெர்ஷன் என்கிட்ட இருக்கு. இது நான் இப்போ சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த வெர்ஷன்ல வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஹோம் இங்கே AutoCAD ஐக்கான் இருக்குல்ல லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் அது கிளிக் பண்ணிங்கன்னா நியூ அப்படின்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நியூ கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுங்க. கொடுத்து என்டர் அழுத்தினீங்கன்னா ஒரு புது டிராயிங் ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு யூனிட்ஸ் செட் பண்ணணும். எந்த யூனிட் எம்எம்ல யூஸ் பண்ண போகிறோமா, மில்லிமீட்டரா, மீட்டரா, மில்லிமீட்டரா, ஃபீட், இன்ச்சஸ், எதில் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூனிட்ஸ் இது நார்மலாக நம்ம கீபோர்டில் அப்படியே டைப் பண்ணலாம் டைரெக்டாக யூனிட்ஸ். இதில் கமாண்டுங்கிற ஒரு டைலாக் பாக்ஸ் கீழே இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது நம்ம தேவையில்லை, நமக்கு அந்தளவுக்கு தேவைப்படாது. நீங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த வெர்ஷன்லலாம் பார்த்தீங்கன்னா கமாண்டில் இதில் போய் டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நாம் நார்மலாக ஃப்ரெஷ்ஷாக அப்படியே யூனிட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணால் கூட நமக்கு யூனிட்ஸ்ன்னு டைப் பண்ணி இது ஒரு கமாண்டு. யூனிட்ஸ்ன்னு டைப் பண்ணி அப்படியே நம்ம என்டர் கொடுத்தா வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன் ஸ்கேல்னு இருக்குது. இதில் எம்எம்ல தான் இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எம்எம்ல தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ எம்எம்ல ப்ரிஃபர் பண்ணால் தான் கொஞ்சம் நமக்கு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ப்ரிசிஷனில் பார்த்தீங்கன்னா 2 டெசிமல் போட்டுக்கலாம். இப்போ ஓகே கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ண போறோம்னா லிமிட்ஸ் செட் பண்ண போறோம். லிமிட்ஸ்ன்னு டைப் பண்ணுங்க, LIMITS. யூனிட்ஸ்க்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா UN அப்படின்னு டைப் பண்ணி என்டர் அழுத்தினாலே ஓப்பன் ஆயிரும். லிமிட்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா லிமிட்ஸ் மட்டும் அது கொஞ்சம் லிமிட்ஸ்ன்னு டைப் பண்ணணும். டைப் பண்ணி LIM அப்படின்னு டைப் பண்ணி என்டர் அழுத்தினா ஓப்பன் ஆயிரும். லிமிட்ஸ் எதுக்கு ப்ரிஃபர் பண்ணுறோம்னா, எடுத்தோடனே கீழே பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் பாக்ஸில் பாருங்கள் 00 இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இந்த டாப் லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் 00. இது பார்த்தீங்கன்னா நம்ம பில்டிங் நம்ம கொடுக்குற டிராயிங்கு எந்த அளவுக்கு தெளிவாக நம்ம வியூ பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். நம்ம டிராயிங்கோட சைஸே இப்போ நம்ம வீடோட சைஸ் தான் நம்ம டிராயிங் சைஸ். டிராயிங் சைஸ் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ 30 by 30 மீட்டர் தான் நான் இப்போ பண்ண போகிற வீடு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு 10 எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். 40 by 40 இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 00 கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் 40 by 40 கொடுத்தா 40 by 40 மீட்டர். நான் சொல்றது மீட்டர், பட் நம்ம இங்கே செட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டரில் செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ 40,000 கொடுக்கலாம். 40,000 by 40,000 கொடுத்து என்டர் அழுத்தினீங்கன்னா அது செட் ஆயிரும். லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேல் நம்ம போடுற டிராயிங் அந்த ஸ்க்ரீனுக்குள்ளாரையே வந்துடும். எவ்வளோ பெரிய டிராயிங் போட்டாலும் நமக்கு ஏற்ற மாதிரி அந்த டிராயிங் வந்து அமைஞ்சிரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் இருக்குல்ல, இந்த ஓப்பன் ஸ்க்ரீன் கிரிட் இருக்கிற ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா என்லெஸ்ஸாக போய்கிட்டே இருக்கும். எவ்வளோ பெரிய டிராயிங் வேணாலும் வரையலாம். பட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிஸ்டம் கிராஃபிக் செட்டிங்ஸும் இருக்கணும். இருந்தால் கொஞ்சம் எஃபெக்டிவாக வேலை செய்யலாம், ஸ்பீடாக வேலை செய்யலாம். இப்போ ஜூம் பண்ணிக்கணும். ஜூம் ஜெட் இது லிமிட் செட் பண்ணியாச்சு. ஜூம் ஆல் கொடுத்தாச்சு. இப்போ லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா லைன் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் இருக்கு. அந்த லைன் கமாண்டை இப்போ நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா எஸ்கேப் அழுத்திட்டேன். இப்போ எல் அப்படின்னு கிளிக் பண்ணி என்டர் அழுத்தினா கூட அந்த லைன் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த டிராயிங்குள்ளார நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ஏதோ ஒன்று செட் பண்ணுறேன்.
ஆக்சுவலா லிமிட் செட் பண்றது பாத்தீங்கன்னா ஒழுங்கா செட் பண்ணல. ஸோ 0 0 செட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் 40,000 செட் பண்ணியாச்சு. இப்போ ஜூம் ஆல் கொடுத்துக்கலாம். அந்த கரெக்டா ஜூம் ஆல் கொடுத்தோம்னா அந்த 40,000 by 40,000 mm வந்து ஜூம் ஆயிரும் கரெக்டா. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு பெரிய வீடு வேணாலும் இது பண்ணிக்கலாம் அந்த டிராயிங்குள்ளார. நான் பாத்தீங்கன்னா 30,000 by 30,000 mm இருக்கிற வீடு நான் சொன்னேன். இப்போ பாத்தீங்கன்னா இதுல மென்ஷன் பண்ணிருக்கு பாருங்க, 30,000 நம்ம இந்த ஸ்கிரீன்குள்ளாரே நம்ம பார்த்துக்கலாம். அந்த மாதிரி செட் ஆயிரும். இதுல ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க. இப்படி நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். எந்த ஆங்கிள் வேணாலும் நம்ம வரையலாம் லைன் கமாண்ட் எடுத்து. ஸோ நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் தான் வேணும், 90 டிகிரியில தான் வேணும், 90 டிகிரி 180 டிகிரியில தான் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஃபங்க்ஷன் 8 F8 கிளிக் பண்ணீங்கன்னா 90 டிகிரியில் ஆயிரும். நீங்க ஸ்ட்ரெயிட் லைனாக தான் வரைய முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளா இது நார்மலா ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணி அடுத்த பாயிண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா லைன் கிரியேட் ஆயிரும். அதே நீங்க எவ்வளவு வேணும்ட்டு இந்த நம்பர் கீ இருக்குல்ல, அதுல ஒரு 15,000 அப்படின்னு நீங்க அப்படின்னு டைப் பண்ணலாம். டைப் பண்ணி என்டர் அழுத்தினீங்கன்னா அவ்வளோ அந்த லென்த்துக்கான லைனு கிரியேட் ஆயிரும். இப்போ 15,000 நான் டைப் பண்ணிட்டேன், போடுறேன். அதே மாதிரி 15,000 இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு எஸ்கேப் எழுதினேன். ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் கிரியேட் பண்றது சிம்பிளான சிங்கிள் லைன் பிளான். உங்களுக்கு இந்த பாக்ஸோட கார்னர்ஸ் எல்லாம் கரெக்டா வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா F3 ஸ்னாப்பும்பாங்க. இதை ஸ்னாப் டூல் அது வந்து இப்போதைக்கு தேவையில்லை. நான் வந்து அது நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன் அதை பத்தி என்னன்ட்டு. இப்போ ஸ்னாப் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு லிவிங் ரூம், ஒரு 2 பெட்ரூமு, சின்னதா எடுத்துக்கிறேன். அதே லைன் ஸ்பேஸ் பார் அழுத்தினா லாஸ்ட் ஸ்பேஸ் வந்து நம்ம யூஸ் பண்றது வந்து எதுக்குன்னா, ஸ்பேஸ் பார் அழுத்தினீங்கன்னா லாஸ்டா என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணுமோ, இப்போ லைன் கமாண்ட் யூஸ் பண்ணா லைன் கமாண்ட் திரும்ப வரும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் பெட்ரூமு, 2 பெட்ரூமு, ஒரு சின்ன கிச்சனு, ஒரு பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா அட்டாச்ட் பாத்ரூம். சிம்பிளா முடிச்சாச்சு. சிங்கிள் லைன் பிளான் இது. சிங்கிள் லைன் பிளான். இந்த சைடு என்ட்ரன்ஸ்னு வச்சுக்கலாம். டோருக்கு பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள் யூஸ் பண்றதுக்கு பதிலாக நம்ம சிம்பிளா டோர்ன்ட்டு நம்ம இதுல லைன்லயே போடலாம். அதையும் சிம்பிளா இதுதான் சின்ன வீடு சிம்பிள் பிளான், சிங்கிள் லைன் பிளான். இது ஆக்சுவலா டபுள் லைன் பிளான், அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இப்போ எடுத்த உடனே சிம்பிளா பிகினர்ஸ்க்கு எப்படி கத்துக்கணுங்கிறது. இது தனித்தனி லைன், எல்லாமே தனித்தனி லைன். எல்லாத்தையும் ஒன்னொன்னா செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட்டும் பண்ண முடியும். Ctrl Z அழுத்தினீங்கன்னா ரிட்டர்ன் வந்துடும். Ctrl Z வந்து அண்டூக்கு ஷார்ட்கட். Ctrl plus Z is அண்டூக்கு ஷார்ட்கட் கீ. ஓகே, இப்போ எப்படி வரையறதுன்ட்டு சிங்கிள் லைன் பிளான் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த வீடியோல டெக்ஸ்ட் மட்டும் பார்த்துக்கலாம். டெக்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்ட்டு. டெக்ஸ்ட் லிவிங் ரூம், பெட்ரூம், இது பெட்ரூம், இது ஒரு கிச்சன். இது நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இதோ இங்க ப்ளூ மார்க் இருக்குல்ல, ஏதாச்சும் ஒரு இது பாத்தீங்கன்னா நடுவுல இருக்கிற ப்ளூ மார்க் பாத்தீங்கன்னா அந்த லைனை மூவ் பண்ணிக்கலாம். இப்படி அப்படி மூவ் பண்ணிக்கலாம். அது ஒரு ஆப்ஷன். இதை பத்தி தெளிவா நெக்ஸ்ட் வீடியோல